வணக்கம், வெல்கம் டு பயோசீட்ஸ். இன்றைக்கு எனது உலக உயிரினத்துவ கூட்டங்கள், அதாவது வேர்ல்ட் பயோம்ஸில் அடுத்த விஷயம் பார்க்க போகிறோம். அதில் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னு சொன்னால் சவன்னாக்களை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சவன்னான்றது அது இந்த முதலாவது விஷயம் அது இந்த அமைவிடம் பார்க்குறோம். பூமத்திய ரேகையில், அதாவது ஈக்குவட்டோரியல் பார்ட்லேயும் சவன்னாக்கள் இருக்குது. அதே மாதிரி சப் ஈக்குவட்டோரியல் பார்ட்ஸ், அதாவது பூமத்திய ரேகைக்கு அண்மித்த பகுதிகள்லையும் என்ன இருக்குது, சமன்னாக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது வருடாந்த சராசரி மழை வீழ்ச்சி 300 தொடக்கம் 500 மில்லிமீட்டர் தான் கிடைக்குது. ரெண்டா குறைவு தான். ஆனால் அப்போ என்ன செய்யும், உலர்கால பகுதி நீடித்த காலப்பகுதி. எப்படி கிட்டத்தட்ட ஒரு வருடத்தில் 8 தொடக்கம் 9 மாத காலப்பகுதி உலர்கால பகுதி தான் நிலவுது. அப்போ வெப்பநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் 24 தொடக்கம் 29 பாய்சி வரைக்கும் வெப்பநிலை சராசரி வெப்பநிலை நிலவுது. அப்போ தாவர அமைப்பை மூண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று என்னது, மரங்கள், அதை மாதிரி புட்கள், அதை மாதிரி பூண்டுகள். அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மரங்கள் ரெண்டு பார்க்க மரங்கள் சிதறுண்ட மரங்கள் தான், ஆங்காங்கே சிதறுண்ட மரங்கள் தான் என்னது காணப்படுகிறது. அடுத்த விஷயம் புட்கள் இது என்னது, புட்கள் ஆங்காங்கே சிதறுண்ட மரங்கள், மிச்சம் எல்லா இடமும் புல்வெளிகள் தான் இருக்குது. அப்போ உயரமான புல்வெளிகள் இருக்குது. இந்த புல்வெளிகள் இலகுவாக உலர்காலங்களில் தீப்பற்றி கொள்ளும். தீப்பற்றுது என்று மற்றது இங்கே 8 தொடக்கம் 9 மாதம் உலர்கால பகுதி. அப்போ வறட்சி தாங்கும் இயல்பு இங்கே இருக்குது. தீப்பற்றுது மற்றது வறட்சி காரணமாக இங்கே இருக்கிற புட்கள் தரைக்கு புறமான வளர்ச்சி இருக்குது. அப்போ இங்கே என்ன செய்யும், திருப்பி மழை பெய்கிற இந்த 300 தொடக்கம் 500 மில்லிமீட்டர் இந்த கிடைக்கிற காலப்பகுதியில் புதிய புல்வர்க்கங்கள் தோன்றும். அடுத்தது இங்கே இருக்கிற விலங்குகள் தாவர போசணிகள், அதீன நுகர்வால் புட்கள் என்ன லொஸ் ஆகியிருக்கும், இழப்பொண்டை ஏற்பட்டிருக்கும். அதுக்கும் இந்த மழை பெய்கிற காலப்பகுதியில் என்ன செய்யும், திருப்பி உருவாகும். அதான் புட்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். நிஜமாக வச்சு பாருங்கள். சரியா? அடுத்தது பூண்டுகள் எப்படி இருக்குமெண்டா, இப்படி கிடைக்க புட்களுக்கு இடையில் காணப்படும். இதில் என்ன இருக்குமெண்டா, முட்கள் காணப்படும். முட்கள் காணப்பட்டதான் என்ன செய்யாது, எங்களை தாவர பூசணிகள் அதை உட்கொள்ளாது. அடுத்தது இருக்கிற இலைகள் குட்டி குட்டி இலையாக இருக்கும். ஏன்னு உங்களுக்கு தெரியும், என்னது, ஆவி ஈர்ப்பை தடுக்கிறதுக்காக. அடுத்தது இங்கே இருக்கிற பொதுவான இனங்கள் பூச்சி இனங்கள். அதுலேயும் மெயினான இனம் கரையான், டெர்மைட்ஸ் தான் மெயினாக இருக்குது. அதுதான் டொமினன்ட் ஹெர்பிவோர் நாங்கள் இங்கே கருதுகிறோம். அடுத்தது சிங்கங்கள் இருக்குது, வரிக்குதிரை இருக்குது. நார்மலாக இங்கே இருக்கிற விலங்குகள் என்னது, விலங்குகள் நீண்ட தூரம் குடிபெயரணும், அதே மாதிரி வேட்டையாடணும். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும். அப்போ குடிபெயர்வு நீண்ட குடிபெயர்வு. மற்றது வேட்டையாடுறதுக்காக என்ன தேவை, நீண்ட பார்வை புலன் தேவை, பார்வை வீச்சு தேவை. எல்லாத்தையும் இங்கே இருக்கிற விலங்குகள் கொண்டிருக்கு. அடுத்தது மனித தலையீடு. மனித வரலாற்றுன்ற ஆரம்ப கால குடியேற்றம் இங்கே நடைபெற்றதுன்னு சொல்லினோம். அடுத்தது மனிதர்கள் இங்கே 3 விதத்தில் பிரச்சனையை கொண்டிருக்கணும். ஒன்று கால்நடை வளர்ப்பு. அடுத்தது என்ன செய்யணும், வேட்டையாடினோம். வேட்டையாடுறபடியாக முளையூட்டிகள் அளவு குறைஞ்சு கொண்டு போகுது. அடுத்தது மனிதர்களால் தீ மூட்டப்படுது. அப்போ இதனால் என்ன செய்யும், புட்படுக்கை பேணப்படும்னு சொல்கிறானே. ஏன்னா எரிஞ்சும் திருப்பி மழை பெய்யக்கு என்ன செய்யும், புதிய புட்படுக்கை வரும். ஆனால் பெரிய மரங்களோட வளர்ச்சி பாதிக்கப்படுகின்றது. ஏன்னு சொன்னால் வித்திகள், அதை மாதிரி வித்திகள் வெட்டச்சிட்டு அதிலேருந்து வர துளிர்கள், அந்த துளிர்கள் எல்லாமே என்ன செய்யும், நெருப்பில் எரிஞ்சு போயிடும். ஆனபடியாக பெரிய மரங்கள் திருப்பி உருவாக இயலாது. அதால் மனித தலையீடு இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இவ்வளவு தான் உங்களுக்கு தெரிய வேண்டியது. ஓகே தானே?